தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். பிகர் ஃபைட் 2029 இஸ் தி பிகர் ஃபைட். உத்தரப்பிரதேச தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சமயத்துல உங்களுடைய நம்பகத்தன்மையை இப்படி இழக்கிறீர்களே, இதனுடைய பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. பாராளுமன்றம் ஜனநாயகம் எப்படி நடக்குதுன்றது புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. இது உலகமெங்கும் நடக்கிறதா. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும், ஆனால் எந்த கூட்டணிக்கும் தேர்தலில் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வராட்டி அது தேர்தலுக்கு அப்புறம் எதிரணியில் இருந்தவங்க கூடயும் பேசி ஒரு நிலையான அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு. விஜய் அவர்கள் இப்போது கடிதம் அனுப்பியதிலிருந்து ஒரு செய்தியை நாம் உணர முடிகிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதன் மூலம் அதிமுக பாஜக அணியோடு உறவாட விரும்பவில்லை, அவர்களின் ஆதரவை விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிறது. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு கிடைக்கல, என்னைய மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடைக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றது வன்மத்தின் மறு உருவம். இதைத்தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணியில் நேற்று இருந்தது போலவே இன்று இருக்கிறோம், இன்று இருப்பது போலவே நாளை இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் இது குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆகவே எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு பேசிய பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம். வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவை பெறலாமே தவிர ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டால் அது தூய ஆட்சியாக இல்லாமல் போய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுதல். சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தார். சில நன்மைகள் எல்லாம் கூட மாணவர்களுக்கு கொடுத்ததோ கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்ததோ செஞ்சார். ஆனால் அவர்னால ஒரு சிறப்பான குட் கவர்னன்ஸ், மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பை தான் கருதுறாங்க, ரெண்டாவது ஊழல் இல்லாத அரசாங்கமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த ரெண்டையும் கொடுப்பதற்கு அவர் தவறிட்டார்.